எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். போன வீடியோவை பார்க்காத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மண்ணுமே புரியாது. அதனால் போன வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இதில் நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மண்ணுமே புரியாது. அதனால தான். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே டிமானிக் செட்டை தான் காட்டுறானுங்க. இங்கே லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். லாஸ்ட்டு 40 வருஷமாக நம்மளோட செட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் பார்த்துட்டு வருது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சாங் ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிட்டு வாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்வாடுமே எடுத்துகிட்டு வாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற யாரையும் எதுக்காகவும் விட்டுட்டு வந்துடாதீங்க. மொத்த பேருமே கொண்டுட்டு வந்துடுங்க. இதுக்குனால இந்த மாதிரி பண்ணுறதுனால திரும்ப நம்மளோட செட்டு மேலே இருக்கிற பயம் திரும்பவுமே பில்ட் ஸ்டார்ட் ஆகும். போங்க, போய் எல்லாருமே கொல்லுங்க. இதுதான் என்னோட ஆர்டர். அப்படியே சீனை கட் பண்ணி சண்டை நடக்கிற இடத்துல தான் காட்டுறானுங்க. இப்போ 4 டீமன் ஜென்ரல்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களை பார்த்து ஹீரோவோட அப்பா, உங்களால் என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. உங்களால் முடிஞ்சால் 4 பேரும் ஒன்றா என்னை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனுங்களும் உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுத்தணும் அப்படின்ட்டு 4 பேருமே ஒரே டைமில் அட்டாக் பண்ண வர இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த டனலை தான் காட்டுறானுங்க. எந்த டனல்னா ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் தப்பிச்சு வர்றானுங்களா, அந்த டனல் தான். ஹீரோ பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஏன் பொறுமையாக போகக்கூடாது, இவ்வளோ ஸ்பீடாக ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். ஹீரோவும் என்னால் முடியல அப்படின்ட்டு அதே இடத்துல உக்கார, டேய் டக்குன்னு எழுந்து வாடா, சுத்தமாக டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அண்ணன் கூப்பிட்றான். ஆனால் நான் வரும்போது சாப்பிடக்கூட இல்லை, நான் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வர சொல்கிறேன், நான் மட்டும் சாப்பிட்டுட்டாரா வந்தேன், டக்குன்னு எழுந்து வாடா, டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போகும்போது வெளியே சண்டை நடக்கிறது அவனுங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் ஃபீல் ஆக ஹீரோவோட அண்ணன் இதை ரொம்பவே ஷாக்காக பார்க்குறான். ஹீரோ, ஆனால் அங்கே பாரு, இங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது, இதனால் வெளியே இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறான். வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோட அப்பா அந்த டீமன் ஜென்ரலில் 2 பேரை அடித்து தொங்க விட்டுக்கிறான். பேலன்ஸ் 2 பேர் இல்லை, ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும்போது நீ இதோடவே செத்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே வரான். யார் சாவ போகிறான்றது இப்போ தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ண அந்த அயன் பால் சல்லியாக போகுது. இது அவன் ஷாக்கோட பார்க்கறதுக்குள்ளவே அவனோட ரைட் ஹேண்டு வெட்டப்படுது. ஐயோ, என் கையை வெட்டிட்டான்னு கத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த லேடி பறந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. செத்து போடா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ண, உன்னால் என்னை கொல்ல முடியும்ன்ட்டு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவரோட கில்லிங் இன்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே சாங் புஜிங் ஒன்றும் ஈஸியான ஆப்போனன்ட் இல்லை. அவன் எங்கள் 4 பேரே அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் என்ன தான் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிகிட்டே இருக்கு. பக்கத்தில் இருந்து இன்னொரு சவுண்டு, உன்னால் அவனை கொல்ல முடியல போல் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வர, மைலாட் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட் நவ் அப்படின்ட்டு அவனை கூலாக சொல்ல, அவன் கூட வந்த 10 பேருமே ஹீரோட அப்பாவை அட்டாக் பண்ண வர, அந்த அட்டாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவர் அசால்ட்டாக வெட்டி போடுறாரு. அந்த அட்டாக்கை வெட்டி போட்டது மட்டும் இல்லாமல் ரிட்டன் அட்டாக்கை அவனுங்களவே அட்டாக் பண்ண, அவனுங்களும் கை காலுன்ட்டு எல்லாத்துலேயும் வெட்டுப்பட அவனுங்களுமே பேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. நீங்கள் பேக் அடித்தா மட்டும் நான் என்ன விட்டுருவோன்னு நினைக்கிறியா, நீங்கள் என் ஃபேமிலி மேலே கையை வச்சுருக்கீங்கடா அப்படின்ட்டு அவர் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண, தாறுமாறான அட்டாக்கு. அந்த அட்டாக்கில் இருந்து யாருனாலையுமே தப்பிக்க முடியாதுன்னு அப்படின்னு அந்த புதுசாக வந்தவன் சொல்கிறான். சரி, ஓகே, இவனுங்களால் தடுக்க முடியாதுன்ட்டு நினைக்கிறேன், களத்தில் நானே இறங்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். மைலாட் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு அந்த அக்காவும் சொல்ல, டேய் உங்களால் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ட்டு ஹீரோட அப்பாவும் தாறுமாறான அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. பக்கத்தில் ஒரு கில்லிங் இன்டென்ட் ரிலீஸ் ஆக, யாருன்னு பார்த்தா அந்த புதுசாக வந்தவன் தான். நீயா, நீ இந்த 8th ரேங்கில் இருக்கிறவன் தானே அப்படின்ட்டு கேட்டுகிட்டே பிளாக் பண்ணுறாரு. ஓ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட போல், நான் தான் அந்த 8th ரேங்கில் இருக்கிறவன், உன்னால் முடிஞ்சா இப்போவே எல்லாரையும் காப்பாற்று, இல்லைன்னா இப்போ நீ செத்து போடா அப்படின்ற மாதிரி அவரும் அட்டாக் பண்ண வராரு. ஹீரோவோட அப்பா வீக்காக இருந்தாலும் அவர் பண்ணுற எல்லா அட்டாக்குமே டாச் பண்ண, மாஸ்டர் பண்ணுற அட்டாக்கவே தடுக்கிறானா, இவன் என்ன விதமான ஜந்துடா அப்படின்ட்டு அந்த லேடி பார்க்குறாங்க. இவங்கிட்ட மட்டும் நான் பேட்டில் பண்ணியிருந்தேன், இவ்வளோ நேரம் எனக்கும் கலரை கட்டியிருப்பான். உண்மையாகவே நீனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போல், ஆனால் என்னை தடுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை, உன்னால் முடிஞ்சா இப்போ பண்ணுற அட்டாக்கை தடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அவனை ஹீரோவோட அப்பா வச்சுருக்கிற ஸ்வாட் 2ஆக வெட்டப்படுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஸ்வாட் அவன் 2ஆக வெட்டுறானா, இவனால் எதனாலும் வெட்ட முடியுமா,
அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஹீரோவோட அப்பா அவன் அந்த ஸ்வாடை வெட்டினது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பாவையும் சேர்த்து வந்து அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த பேக்கும் இல்லை அப்பா அப்படின்ற மாதிரி என்னடா அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த 8th ரேங்க்கில் இருக்கிறவனும் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல தான் ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வந்து இருக்கானுங்க. அவனுங்களும் கண்ணீரோட இந்த சம்பவத்தை வந்து பார்க்க அந்த டிமானிக் செட்டை சேர்ந்தவனுங்க லார்டு இங்கே பாருங்க, இங்கே தான் ஃபேமிலி ஹெட்டோட ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறானுங்க. இல்லை அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உங்கள் யாரையுமே உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து கேட்குறான் அந்த 8th ரேங்க்கில் இருக்கக்கூடியவன், உன்னோட பசங்களும் அந்த ஸ்வாடம் எங்கே இருக்குன்றதை மட்டும் சொல்லிடு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி சொல்லுவேன்னு நீ நினச்சேன், நான் தான் பேக்கோட ஒய்ஃப், நான் சொல்லுவேன்ட்டு நீ கனவுலையும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டெரராகவே வந்து சொல்கிறானுங்க. ஓ அப்படின்னா நீ சொல்ல மாட்டேன், நான் கேட்டே நீ சொல்ல மாட்டேங்கிற, அவ்வளோ திமிராயிருச்சு அவனுக்கு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் டெரராக சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அப்பாவும் இல்லை வேணாம் அது மட்டும் பண்ணிடாத, அப்படி மட்டும் பண்ணிடாத பேக், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரணத்தை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட அப்பா செம்ம ரேஜ் மோடுக்கு போயிட்டு ஓடி வந்து பிடிச்சிக்கின்னு அவர் வந்து அழுறாரு. நீ என்ன தான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணதுனால தான் இப்போ உனக்கு இந்த நிலம். அவரும் கொஞ்சம் டெரராகவே வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. நீ அந்த ஸ்வாடை கொடுத்துருந்தா நான் ஏன் கொல்ல போகிறேன், இல்லை நான் எதுக்காக கொல்ல போகிறேன், கொடுத்துருந்தீங்கன்னா நான் என் பாட்டு சைலண்ட்டாக வந்து போயிட்டுருப்பேன் அப்படின்னா அந்த 8th ரேங்கில் இருக்கக்கூடியவனும் சொல்ல, ஓ இதுக்காக தான் கொன்னியா அப்படின்ட்டு அவன் செம்ம ரேஜ் மூடுக்கு வந்து போகிறான். அவனோட எனர்ஜியை பார்த்துட்டு அந்த 8th ரேங்கில் இருக்கிறவனு ஷாக் ஆகிறான். பக்கத்தில் இருந்த ஸ்வாடும் ஹீரோவோட அப்பா வந்து எடுத்துக்கிறாரு. அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணிட்டு நிற்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்வாட் ஸ்டைலோட பேரவே வந்து சொல்கிறானுங்க. அந்த அட்டாக்கோட பேர் வந்து ஷேடோ ஸ்டிக்கான். கன்றாவி வாயிலே நுழையாத பேரெல்லாம் எதுக்குடா வைக்கிறீங்க. அந்த 8th ரேங்கில் இருக்கணும் ஷாக்கோட பார்த்துட்டு, லாஸ்ட்டாக என்னவே கொல்லணுன்ற முடிவுக்கு வந்துட்டல, உன்னால் என்னை கொல்ல முடியுமா, முடிஞ்சா ட்ரை பண்ணி தான் பாரு, செத்து போடா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் வந்து பண்ண வராரு. சரியான பிளாஸ்ட்டு, புகை மூட்டவங்களாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த அட்டாக் அவன் டார்ச் கூட பண்ணல, சும்மா அப்படியே லைட்டாக தான் நின்றுட்டுருக்கான். கூட வந்தவங்க தான் அந்த செயின் வெப்பன் இருக்குல்ல அதை போட்டு ஹீரோவோட அப்பா வந்து லாக் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், உன்னால் என்னை கொல்லவே முடியாதுடா அப்படின்ட்டு, பாரு இப்போ நீயே சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு போட்டு தள்ளிட்டு, இவனுக்கு கூட வேற மல்லு கட்டுறதே எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு, மாஸ்டர் எல்லாருமே இப்போ வந்து செத்துட்டாங்க, ஆனால் அந்த பசங்களையும் அந்த ஸ்வாடை மட்டும் காணோம் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். ஓ அப்படியா, சரி விட்டு. மனசுக்குள்ளவே அவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டானுங்க, அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்ப வருவானுங்க, அப்போ அவனுங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு அவனும் மாஸ்டர் பிளானெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கான். அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சது தானே, எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. ஆனால் மாஸ்டர் அந்த ஸ்வாடியும் பசங்களையும் கொல்லாமல் போகிறோமே, அந்த முட்டாப்பா என்கிட்ட ஏதோ வச்சு ஒன்று வந்து சொல்லிக்கலாம், வாங்க நம்ம போகலாம். அதையும் மீறி அவன் ஏதாச்சும் கேட்டான்னா சண்டையில் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு பச்சையாக போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போகிறான். இந்த மாஸ்டரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்மளை கொல்லாமல் விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி சாங் ஃபேமிலியை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்து காட்டுறானுங்க. இந்த இடத்துல தான் அந்த டனலோட ஓப்பனிங் வந்து இருக்குதான். அதுக்குள்ளே இருந்து 2 பேரும் வெளியே வந்துட்டு சண்டை வந்து போடுறானுங்க. ஏன் நீ வந்து என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போவே அம்மா அப்பா 2 பேருமே வேணும் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து அழ ஆரம்பித்தார். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அண்ணன் போயிட்டு கட்டியெல்லாம் கூட பிடிக்கிறான். நம்பிக்கை துரோகி, என்னை விட்டுட்டு தூரமாக போடா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, நம்பிக்கை துரோகி நம்பிக்கை துரோகின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க, திரும்ப அவங்க அண்ணன் கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். எனக்குமே வந்து தெரியாது, அம்மா தான் உன்னை வந்து கூப்பிட்டு வந்து போக சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். 2 பேருமே இப்போ மாற்றி மாற்றி வந்து அழுதுகிட்டே வந்து இருக்கானுங்க, ஏன்னா சின்ன பசங்க இல்லையா. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி பீச்சிங் சிட்டியை தான் வந்து காட்டுறானுங்க. இந்த சிட்டியில் நிறைய ஆட்களுக்கு மத்தியில் ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வந்து நடந்து வந்து போகிறானுங்க. போயிட்டு இருக்கும்போது கூட ஹீரோ அழுந்துக்கிட்டே தான் வந்து இருக்கான். ஹீரோவோட அண்ணன் இதை பார்த்துட்டு, நீ என்ன கோபமாக இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து அவனை கேட்க, ஹீரோவுமே மூஞ்சி அந்த பக்கம் வந்து திருப்பிக்கிறான். சரி ஓகே, நான் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோவோட அண்ணன் கிளம்புறான். ஆனால் என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் போயிட்டு சாப்பிட மட்டும்தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோட அண்ணன் சொல்லிட்டு வந்து ஆனால் நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவனும் நான் உன்னை தனியாகலாம் விட்டுட்டு போகல, போய் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோட அண்ணனும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு வயசான ஒன்றும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துல தான் வந்து காட்டுறான்னு இருக்கேன். அந்த இடத்துல தான் ஹீரோட அண்ணன் வந்து மயங்கி போய் வந்து கீழே விழுந்துரு. கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறியா, நான் அவன் பல்ஸை செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு, இவன் ஒன்றும் சாதாரணமான பையன் இல்லை, மார்ஷியல் ஆர்ட்ஸை
ட்ரெயின் பண்ண ஒரு பையன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வந்து ஒழுங்காக அந்த சோடை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லாட்டி உன்னை நான் கொன்னுருவேன்டா கிழவா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். எது இந்த சோடை நான் கொடுக்கணுமா, உன்னால் முடிஞ்சால் என்னை தாண்டி வந்து எடுத்துக்க அப்படின்ட்டு வந்து ஹீரோட அண்ணனை தூக்கி தோள் மேலே வந்து வச்சுக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாமல் அவரோட பவரை யூஸ் பண்ண அந்த பவருக்கே எல்லாருமே பறந்துட்டு வந்து போய் விழுறானுங்க. இப்போ ஹீரோவும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பென்டென்ட்டை வந்து பார்த்துட்ருக்கான். அந்த பென்டென்ட் எப்போ அவங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா ஹீரோவோட அண்ணன் தான் வந்து கொடுத்துருப்பான். எப்போ அப்படின்னா சாங் ஃபேமிலியிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பானுங்கள்ல, அன்றைக்கி நைட்டு தான் வந்து கொடுத்தான். அதையுமே இப்போ தான் வந்து சொல்கிறானுங்க, இந்த பேக் இந்த ட்ராகன் பெண்டன்ட்டில் பாதி நீ வச்சுக்கோ, நான் உன்னை அபேண்டன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இதை வச்சு நீ கொஞ்சம் உயிர் வாழலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். எது நீ என்னை அபேண்டன் பண்ணிட்டு போவியா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்காக பார்க்க, நீ ஒன்றுமே கவலைப்படாத, நான் உன்னை என்றைக்குமே அபேண்டன் பண்ணிட்டு வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அபேண்டன் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து காண்டோடவே வந்து பார்க்குறான். இதுக்கு மேலே எவனையுமே நான் நம்ப போகிறது இல்லடா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து வேறு இடத்துக்கு வந்து கிளம்புறான். எங்கே போகிறான் அப்படின்னா ஹீரோவோட அண்ணன் இருக்காங்கள அந்த கேரேஜை நோக்கி தான் வந்து போகிற மாதிரி வந்து தெரியுது. ஹீரோவோட அண்ணங்கிட்ட தான் போகிறானான்னு கேட்டால் இல்லை, அவன் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டான். அந்த தாத்தாவும் உள்ளே இருக்கிறவனை பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கான், இப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற அந்த பொண்ணும் சொல்லு, என்னை விட்டுட்டு போயிட்டேடா பிரதர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த சாப்டருமே முடியுது, இந்த எபிசோடுமே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதுமானது. அப்புறம் அந்த லைக்கு ஷேரு கமெண்ட்டு அதை மட்டும் பண்ணி விட்டு போங்கடா. டே வியூஸ் கூட போக மாட்டேங்குதுடா நீங்கள் பண்ணுற வேலைனால. போன வீடியோவிலையும் சுத்தமாக வியூஸ் இல்லை, இந்த வீடியோவிலையும் இல்லை. பார்த்து பண்ணி விட்டு போங்க. சரி, ஓகே, பாய் பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.